Chudava, co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. என்னம்மா என்ன தொடக்கிற? வீட்டை தொடக்கிறேன். நான் மட்டும் என்ன ரோட்ட தொடக்கிறேன் நான் சொன்னேன். இங்க பாருமா, இது எங்க பாஸ் வீடு. கொஞ்சம் இல்ல, நல்லா சுத்தமா தொடக்கணும், புரியுதா? என்னால இவ்வளவுதான் முடியும். வேணும்னா நீ தொடச்சு. ஓகே சார். நம்ம பாஸ் சொல்ற மாதிரி பொண்ணுகிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா தான் இருக்கணும் போல. யோ ரன்பீர். பாஸ். பாஸ், உங்களுக்கு 100 வயசு பாஸ். யோ 100 வயசா? எனக்கு 29 தான் ஆகுது. அது இல்ல பாஸ், உங்களை பத்தி நினைச்சிட்டே இருந்தேனா கரெக்டா நீங்க வந்துட்டீங்க. அதனால உங்களுக்கு 100 வயசு பாஸ். அதெல்லாம் இருக்கட்டும், எல்லா வேலையும் முடிஞ்சா? முடிஞ்சிருச்சு பாஸ். பெருக்கி கூட்டி கழிச்சு பெண்டு நிமிர்ந்துருச்சு பாஸ். பெண்டு நிமிர்ந்துச்சா? உண்மையை சொல்லு பாஸ். உண்மைதான் பாஸ். நீங்க சாப்பிடணும்னா தட்டை யூஸ் பண்ண வேணாம், தரையிலே சோற போட்டு சாப்பிடலாம் பாஸ். அவ்வளவு சுத்தமா இருக்கும். ரொம்ப ஓவரா பேசாத, கொஞ்சம் அடக்கி வாசி. அந்த அமௌண்ட் ஒன்ட்ட தானே இருக்கு? ஆமா பாஸ். அம்மா அம்மா. என்ன சிவா? ரன்பீர் அதை கூட. இந்தாங்க பாஸ். அம்மா, இதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு, இதை வச்சுக்கோங்க. எனக்கு எதுக்கு சிவா? வீட்டு செலவுக்காக வச்சுக்கோங்கம்மா. இனிமே ஆஃபீஸ் பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு பிஸ்னஸ்ல ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். அதனால வீட்டு விஷயத்தெல்லாம் சரிவர கவனிக்க முடியாது. இன்னில இருந்து வீட்டு விஷயம் எதுவா இருந்தாலும் அதை நீங்களே பார்த்துக்கோங்க. காசு இல்லாம நீங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த காசு. பிடிங்க. டேய் சிவா, இப்ப நாம புது வீட்டுக்கு வந்திருக்கோம். பாலை காய்ச்சி சாமியை கும்பிட்டுட்டு இழந்த சந்தோஷத்தையும் சொத்தையும் திரும்ப பெறணும்னு வேண்டிக்கணும்டா. அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிடா. எங்க போறதுன்னு தெரியாம யார் யார் வீட்லயோ இருந்தோம். இன்னைக்கு நமக்குன்னு ஒரு வீடு இருக்குன்னா அதுக்கு காரணமே நித்யா தான். நித்யாவுடைய ராசி தான் அடுத்தடுத்து நல்ல விஷயங்களா நடக்குது. நித்யாவுடைய அதிர்ஷ்டம் நம்ம துரதிருஷ்டத்தையே போக்கிருச்சு. அதனால இன்னைக்கு இந்த வீட்ல நித்யா தான் பால் காய்ச்சணும். ஆமாப்பா, நீங்க சொல்றதாப்பா கரெக்ட். அண்ணி பால் காய்ச்சினாங்கன்னா வாடகை வீடு கூட சொந்த வீடா மாறிடும். அதுல எந்த டவுட்டும் இல்லப்பா. டேய் வாய் மூடுறா. இதோ மூடுறேன். என் வாயில உன் வாயே தான். ஆமா, உனக்கு என்ன தெரியும்னு உங்க அப்பனுக்கு ஜாலரா போடுற? இத பாருங்க மாப்பிள, நீங்க என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஏன் அப்படி நான் என்ன பேசிட்டேன்? பின்ன என்ன, இந்த பொண்ணு இப்போ நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சவங்கன்ற முறையில் தான் வந்திருக்கு, மருமகளா வரல. தப்பு மாப்பிள. பால் காய்ச்சி அதை சாமிக்கு படைச்சு சாமிக்கு விளக்கேத்தி தீபாராதனை காட்டணும்னா அதுக்கு இந்த பொண்ணு நம்ம வீட்டு மருமகளா இருக்கணும். அதுதான் சம்பிரதாயம். அப்படி செஞ்சாதான் சரி. இப்ப இந்த பொண்ணு செஞ்சாலும் தப்பு மாப்பிள. இது கூட தெரியாம அப்படி வாங்க பாட்டி. போதும், உன் சாஸ்திரம் சம்பிரதாயத்தெல்லாம் கொஞ்சம் நிறுத்துறியா? நமக்கு அதிர்ஷ்டம்னு ஒரு விஷயம் வந்திருக்குன்னா அதுக்கு காரணமே அண்ணிதான் பாட்டி. அவங்களாலதான் நமக்கு நல்லது எல்லாமே நடக்குது. அப்ப மட்டும் நான் அவங்க மருமகளா? எல்லாம் உன் நினப்பு தான் அதுக்கு காரணம். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். மருமகளா இருந்து பால் காய்ச்சினாதான் பால் பொங்குன்னு உங்ககிட்ட சொல்லிச்சா? அண்ணி பால் காய்ச்சினாலே எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ஐயோ அதுக்கு இல்லடா. இங்க பார், எதுக்கா இருந்தாலும் சரி அண்ணி தான் பால் காய்ச்சுவாங்க. அண்ணி இவங்கெல்லாம் இப்படிதான் நீ பேசிட்டு இருப்பாங்க. நீங்க வாங்க அண்ணி, நீங்க வந்து பால் காய்ச்சுங்க. இல்ல சுந்தர், வேண்டாம். அண்ணி நீங்க எதுவும் சொல்லக்கூடாது அண்ணி, நீங்க வாங்க, நீங்க வந்து பால் காய்ச்சுங்க. டேய்
பெரியவங்க எதுக்கு சொல்றாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்க மாட்டேன்? மா நடக்கிறது எல்லாமே நல்லதா தானே நடக்குது, அப்புறம் எதுக்குமா யோசிக்கணும்? அண்ணி நீங்க வாங்க. வேண்டாம் சுந்தர். ப்ரோ சொல்லு ப்ரோ. பரவாயில்ல போ, யோசிக்காத நித்யா. இல்ல வேண்டாம் ப்ளீஸ். அண்ணி அப்படிலாம் பேசாதீங்க அண்ணி. சுந்தர் வேண்டாம்னு நீங்க வாங்க, சொல்றீங்க. நீங்க வாங்க அண்ணி. டேய் வாடா. நீங்க பால் காய்ச்சினா எல்லாம் நல்லதா நடக்கும் அண்ணி. வாங்க அண்ணி. என்ன பார்த்துக்கிட்டே நிக்கிறீங்க? அந்த பொண்ணு மட்டும் என்ன தனியாவ பால் காய்ச்சோம்? போங்க போய் ஹெல்ப் பண்ணுங்க. போங்க போங்க அத்தை. வந்துட்டோம். எல்லாம் வசதியா தான் இருக்கு. பா போனை வைங்கப்பா. நான் அப்புறம் கூப்பிடுறேன். பால் எடுத்துக்கங்க. உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் கொடுப்போம்னு அண்ணி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பா அண்ணி வந்துட்டாங்கல்ல, இனிமே நம்ம வீட்ல எந்த பிரச்சனையும் இருக்காதுப்பா. விளையாட்டுத்தனமா பேசுறான்னு நினைக்காதம்மா, நானும் அதை முழுசா நம்புறேன். அம்மாடி கோவப்படாத, சிவா இருக்கான், கொஞ்சம் பொறுமையா இருமா. என்ன சக்தி, இந்த பணத்தை வாங்கிக்கோ. இது சிவா கொடுத்த பணம் இல்ல, இதே ஏன் என்கிட்ட கொடுக்குற? போற வழியில கோவில் இருக்கும், அங்க உண்டியில போட்டுரு. அறிவு கட்டவன். அவனுக்கு கோவம் மட்டும்தான் வருது, எதையுமே யோசிக்கிறது இல்ல. என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு எந்த சென்ஸுமே இல்ல. நீ சொன்னது உண்மைதான் சக்தி. மனுஷங்களை எப்படி மதிக்கணும்னு கூட தெரியல. அவங்களுக்கு அன்பாவும் பாசமாவும் சாப்பாடு போட்டா அதுக்கு போய் காசு கொடுத்துட்டு போறான். அடுத்தவங்க மனசை புரிஞ்சுக்க தெரியாத ஜடம். எல்லார்கிட்டயும் எப்படி நடந்துக்கணும்னு எப்படி நடந்துக்க கூடாதுன்ற காமன் சென்ஸே இல்ல. டேய், அது அவரோட மென்டாலிட்டி டா, விடுறா. அது யாராலையும் மாத்த முடியாது. 5ல வளையாதது 50ல மட்டும் வளைஞ்சிருமா என்ன? சிவா அப்படியே வளர்ந்து பழகிட்டாரு. என்ன சொன்னாலும் அவரால ஏத்துக்கவும் முடியாது, அவரால மாத்திக்கவும் முடியாது. என்ன கன்றாவி மென்டாலிட்டியோ. ரோட்ல இருந்து அவங்க குடும்பத்துக்கு தங்க இடம் கொடுத்து ஆபீஸ் இழுத்து மூடுற நிலைமையில இருக்கும்போது நீ சொன்ன ஐடியால தான் ஆபீஸே தப்பிச்சுது. இது எல்லாமே பண்ணது நீ. இன்னுமா அவன் பண்ண மாதிரி சீன் போடுறான். அன்னைக்கு என்னடானா ஆபீஸ்ல அசிங்கப்படுத்தினா, இன்னைக்கு என்னடானா வீட்ல வச்சு அசிங்கப்படுத்துறான். நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்கேன், இப்ப எப்படி காசு கொண்டு வந்து நீட்டி இருப்பான்? தேமூர் பிடிச்சவன். அதான் விடுன்னு சொல்றேன்ல. என்ன விடுன்னு சொல்ற? அவன் உன்னை அசிங்கப்படுத்தும் போது இன்னைக்கு உங்க ஆபீஸ் இருக்குன்னா அது காரணமே சக்தி தான் சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா நீ என்ன சொல்லுவியான்னு தான் அமைதியா இருந்த. ஆமா, நீ நல்லா கேட்க வேண்டியது தானே, எதுக்கு அமைதியா இருந்த? எல்லாம் எங்க அக்காவுக்காகடா. எப்படி இருந்தாலும் எங்க அக்கா அந்த வீட்டுக்கு மருமகளா போக போறா. இன்னைக்கு நான் பேசுறது நாளைக்கு எங்க அக்காவை பாதிச்சிடக்கூடாது. உங்க வீட்ல இப்படி பேசினாங்க அப்படி பேசினாங்கன்னு சொல்லி காட்டினா அவ மனசு உடைஞ்சு போயிடுவா. அவ சந்தோஷம் பாதிக்கப்படும். எங்க அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. அந்த வீட்டுக்கு போய் எங்க அக்கா கஷ்டப்படக்கூடாது. எங்க அக்கா நிம்மதியா சந்தோஷமா வாழணும். அதுக்காக தான்டா சிவா என்ன பண்ணாலும் நான் அமைதியா போறேன். நான் பண்றது எல்லாமே எங்க அக்காக்காக மட்டும்தான். ஏய், அதுக்காக நான் தியாகம் பண்றேன்னு நினைச்சுக்காத. இதுவும் ஒரு சுயநலம் தான். எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க எனக்கும் சொந்தமாயிடுவாங்க. சொந்தத்துக்குள்ள எதுக்கு சண்டை? அதான். அம்மா தாயே, உன்ன மாதிரி ஒரு அன்னை தரசாவை நான் சினிமால கூட பார்த்தது இல்ல. ஏய், நீ வேற சும்மா இருடா. சரி, நான் கிளம்புறேன். பை பை. ஏய், மறக்காம கோயில் உண்டியில இந்த காசை போட்டு போ. ஏய், காசை நான் எடுத்துப்பேன் நினைச்சியா? பாவப்பட்ட காசை எடுக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் பாவப்பட்டவன் கிடையாது. நீ சொன்ன மாதிரியே போற வழியில கோயில் உண்டியில போட்டு போயிட்டே இருப்பேன். சரி சரி, கோச்சுக்காதடா. சரி, நான் கிளம்புறேன் சக்தி. சரி, பாய். என்னக்கா, எல்லாத்தையும் கேட்டியா? சரி, நீ ஆபீஸ்ல நடந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. நீ கூட யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுந்தா. நீ எப்படி சக்தி இப்படிலாம் இருக்க? சிவா மாதிரி ஆளுங்களை எப்படி சமாளிக்க சொல்ற? சரி சரி, வா உள்ள போலாம். அட வாக்கா.
ஏமா என்ன உன் வீட்டுக்காரர் வாசலுக்கும் வீட்டுக்குமா நடந்துகிட்டே இருக்காரு? ஒருவேளை நாம என்ன பேசுறோம்னு ஒட்டு கேட்க போறாரோ? இல்ல அப்படிலாம் இருக்காதுமா. என்ன மாப்பிள அங்கே இங்கே நடந்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை அத்தை. ஒண்ணும் இல்லையா? உங்களை பார்த்தா ஒண்ணும் இல்லாத மாதிரி தெரியலையே. ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி இல்ல தெரியுது. இல்லை அத்தை, ஒருத்தர் வரணும், அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை பாக்குறதுக்கு யார் வரா? அதுவும் இந்த வீட்டுக்கு? அதுக்குள்ள இந்த வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டீங்களா? சுபத்ரா, பாத்தியாமா? நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், எந்த பதிலும் சொல்லாம அங்கேயும் இங்கே நடந்துகிட்டு இருக்காரு. விடுமா, அவர் ஃப்ரெண்ட் யாரையாவது வர சொல்லிருப்பாரு. வாங்க வாங்க வாங்க. மன்னிக்கணும், ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதை முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு, அதான் லேட். பரவாயில்ல, வாங்க வாங்க. உட்காருங்க. ஏங்க, யார் அவரு? நான் சொல்ல மறந்துட்டேன். இவர் பேர் கலியமூர்த்தி, ஜோசியர். அது சரி, இப்ப எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சும்மா சும்மா ஜாதகம் பாத்துக்கிட்டே இருப்பீங்களா? அதான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி நம்ம நல்ல வீட்டுக்கு வந்துட்டோம்ல. இப்ப எதுக்கு மறுபடியும் ஜாதகம்? அது இல்ல சுபத்ரா, நீ நினைக்கிற மாதிரி ஜாதகம் பாக்குறதுக்கு இல்ல. பின்ன வேற எதுக்கு? நம்ம சிவாக்கோ நித்யாவுக்கோ நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்கிறதுக்கு வந்திருக்காரு. ஏன் மாப்ள, ஏன் இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுத்தீங்க? இப்பதான் ஏதோ நமக்குன்னு ஒரு வீட்டுல வந்து செட்டில் ஆயிருக்கோம், அதுக்குள்ள இப்ப என்ன அவசரம்? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. முதல்ல இருந்தால போ சொல்லுங்க. இல்ல அத்தை, சிவாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கதான். அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் மாப்ள. முதல்ல நீங்க அவரை வெளியில போய் சொல்லுங்க. அத்தை, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்புறம் பாத்துக்கலாம் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா நமக்கான நல்ல நேரத்தை நம்ம மிஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஜோசியர் சிவா கல்யாணம் நடந்தாதான் நம்ம குடும்பம் பழைய நிலைமைக்கு வரும்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த விஷயத்துல நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். என்னடி இது? என்னங்க சுபத்ரா, ஜோசியரே, நீங்க ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. பையன் பேரு பொண்ணு பேரு நட்சத்திரத்தை சொல்லுங்க. பையன் பேரு சிவா, மக நட்சத்திரம் சிம்மராசி. சிவா மக நட்சத்திரம் சிம்ம ராசி. பொண்ணு பேரை சொல்லுங்க. பொண்ணு பேரு நித்யா, ரேவதி நட்சத்திரம் மீன ராசி. சுபத்ரா, என்னம்மா இது? என்னமா பண்ண சொல்ற? சிவா, ஒரு நிமிஷம் இங்க வாப்பா. என்னப்பா, என்ன விஷயம்? உங்க அப்பா உனக்கும் நித்யாவுக்கு நிச்சயம் பண்றதுக்கு நாள் குறிச்சுக்கிட்டு இருக்காருப்பா. அப்பா, எதுக்குப்பா இதெல்லாம்? இப்பயே நிச்சயம் பண்ணி நாள் குறிக்கணும்னு என்ன அவசரம்? இப்பதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச ஒரு வீடை பார்த்து உள்ளேயே வந்திருக்கோம். டேய், நீ சும்மா இருடா. பெரிய மனுஷனாட்ட பேசிட்டு இருக்க. உன் வேலையை நீ பாரு. உனக்கு எப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அம்மா, என்னம்மா இது? அப்பா தான் அவசரப்பட்டு ஏதாவது பண்றாருன்னா நீங்களும் அதை ஏதாவது சொல்லலாம்ல. ப்ரோ, இப்போ எதுக்கு அம்மா மேல தேவையில்லாம கோவப்படுற? அம்மா எது செஞ்சாலும் நல்லதுக்கு தானே பண்ணுவாங்க, இல்லம்மா? அம்மா, பாக்குறதுதான் பாக்குறீங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நிச்சயத்தை பண்ணி முடிச்சிருங்கம்மா. அப்பதாம்மா நல்லா இருக்கும். எதுக்குடா அந்த கண்டக்டர் மகளோட சேர்ந்து கூத்தடிக்கவா? கிழவிக்கு இன்னொரு தடவை பால்ல பேதி மாத்திரை கலந்தாதான் சரியா வரும். இந்த தம்பியோட ராசிக்கும் பொண்ணோட ராசிக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணணும்னா இன்னும் ஒரு 3 மாசம் போனாதான் நேரம் கூடி வரும். இருக்குல்ல, பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நல்ல நாளே இல்லையா ஜோசியரே? இல்ல, அதுக்கு முன்னாடி நல்ல நாள் இருக்கு. ஆனா அது ரொம்ப ஷார்ட் டைமா இருக்கேன்னு பாக்குறேன். என்னைக்கு வருது? நாளைக்கே நல்ல நாள் தான். நாளைக்கே வா. ஜோசியர் நம்மளோட ஸ்பீடா இருக்காரு. உங்களால முடியும்னா நாளைக்கே பண்ணலாம். ஏன் சொல்றேன்னா, நாளைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொன்ன 3 மாசம் கழிச்சு வர்ற நாளை விட நாளைக்கு நிச்சயம் பண்ணீங்கன்னா 2 பேரோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. பா நாளைக்கே நீங்க நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கோங்கப்பா. டேய் நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? எப்ப பாரு அவசரப்பட்டுட்டு. அம்மா இவனுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி விடுங்கம்மா. இவன் இம்சை தாங்க முடியல. ச்சே. டேய் சும்மா இருடா. சிவா, அப்பா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன். நாளைக்கே உனக்கு நிச்சயம் பண்றோம். இப்ப நீ என்ன பண்ற? மாப்பிள்ளையா ரெடி ஆகுற, சபையில வந்து உட்காரு, நிச்சயம் நடக்கும், அவ்வளவுதான். அப்பா டேய் சிவா, என்னமோ எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு செய்ய போற மாதிரி டைம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க, நம்ம பாட்டி கூட இருக்காங்க. என்ன பாட்டி, எல்லா வேலையும் நீ பாத்துக்க மாட்டா? பாரு, பாட்டியே ஊன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் என்னடா சரின்னு சொல்லுடா. டேய் சரின்னு சொல்லுடா. டேய் சும்மா இருடா. சிவா, ரொம்ப குழப்பத்துக்கு நடுவுல இதை செய்யறோம்னு நினைக்காத. அம்மா ரொம்ப மனசு நொடிஞ்சு போயிட்டா. உன் கல்யாணம் எல்லாத்தையும் மாத்தோன்னு நான் நம்புறேன். ப்ளீஸ்பா. சரி, என்னமோ பண்ணுங்க. அம்மா உங்க சந்தோஷத்துக்காக தான் நான் இதை ஒத்துக்கிறேன். ப்ரோ சூப்பர் ப்ரோ. அப்புறம் என்ன, நான் கிளம்புறேன். பேசிக்கிட்டு இருந்ததுல மறந்துட்டேன். இந்தாங்க இதை வச்சுக்கங்க. வர்றேங்க, வர்றேம்மா. சந்தோஷம், வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே சூட்டோட கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா ஒரு பெரிய பாரமே குறையும். எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். பா என்னப்பா நின்னு 6 மணி டைலாக் பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல எங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் அப்படியே எங்களை செட்டில் பண்ணி விட்டு 6 முறை உட்காந்து ஒரு லிஸ்ட்டை போட்டு வரிசையா எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. யாரும் உங்களை வேணாம்னு சொல்ல போறா? முதல்ல நாளைக்கு நடக்க போற நிச்சயத்துக்கான வேலையை பாருங்கப்பா. ஆமாமா, முதல்ல நிச்சயத்துக்கான வேலையை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 2 சம்மந்தி வீட்டுக்கும் சொல்லணும். ஆமாமா சொல்லணும். அப்பா அதெல்லாம் யாரையும் வர சொல்ல வேணாம். டேய் என்னடா பேசுற? அவங்க நம்ம சம்பந்திங்கடா. எதுவுமே தேவையில்லப்பா. நம்ம ஃபேமிலி மட்டும் கிளம்பி போய் நிச்சயத்தை முடிச்சுட்டு வரோம். டேய் ரொம்ப தப்புடா. சரி, தாரணி வீட்டுல கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுல நியாயம் இருக்கு. மீனாட்சி வீட்லயும் கூப்பிடக்கூடாதுன்னு ஏன் சொல்ற? அப்பா யாருமே தேவையில்லப்பா. டேய் எதுக்கு மீனாட்சி வீட்ல யாரையும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்ற? டேய் அதுக்கான காரணத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. வேணானா வேணாம், அவ்வளவுதான். டேய் சிவா, நாம அவங்க வீட்டுல இருக்கும்போது சொந்தக்காரங்களை பாத்துக்கிற மாதிரி நம்மள நல்ல விதமா பாத்துக்கிட்டாங்க. அந்த நன்றியை மறக்க கூடாதுடா. அப்பா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தயவு செஞ்சு என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்க சொன்னீங்க, நாளைக்கு நான் நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க கேளுங்க. ஓ அப்படிங்களா சார்? அப்போ ஒண்ணு பண்றீங்களா? நீங்க உங்க விருப்பப்படி எல்லாமே பண்ணுங்க. நான் அந்த குடும்பத்துல ஒருத்தன்டா. அவங்கள கூப்பிடாத எந்த ஃபங்க்ஷனுக்கும் என்னாலையும் வர முடியாது. நான் வரணும்னா மீனாட்சி குடும்பமும் வரணும். 2ல எது வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. டேய் டேய் சுந்தர், சுந்தர். சிவா என்னடா இதெல்லாம்? எதுக்கு இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? பாரு அவன் கோச்சிக்கிட்டு போறான். அவங்களும் தான் வரட்டுமே, என்ன ஆயிட போகுது? சரி என்னமோ பண்ணுங்க. இவனுக்காக எல்லாத்தையுமே நான் மாத்திக்கிட்டே தான் இருக்கேன். இதையும் மாத்திக்கிறேன். அம்மா இதாம்மா லாஸ்ட். தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்துல என்னை கம்பல் பண்ணாதீங்க. சிவா, சுபத்ரா, நான் சந்திரசேகருக்கும் சுவாமிநாதனுக்கும் ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஆமா, இதுக்கு மட்டும் நல்லா பர்மிஷன் கேட்டுக்கிட்டு போறாரு. என்னம்மா, அவங்களா வந்தாங்க, அவங்களா பேசினாங்க, அவங்களா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. கடைசியில எல்லாத்தையும் உன் தலையில போட்டு போயிட்டாங்க. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல போ. சொல்லுங்க சம்பந்தி, புது வீடெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு சம்பந்தி. ஒரு முக்கியமான விஷயம் சம்பந்தி. நாளைக்கு சிவாவுக்கும் நித்யாவுக்கும் நிச்சயதார்த்தம். என்ன சம்பந்தி திடீர்னு? நாளைக்கு இருக்கிற நல்ல நாளை விட்டுட்டா 3 மாசம் கழிச்சுதான் அப்புறம் நல்ல நாள் இருக்கான். எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு நாளைக்கே ஓகே சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. நிச்சயதார்த்தம் வீட்ல தானே? இல்ல வீட்ல இல்ல, பக்கத்துல இருக்கிற பொன்னியம்மன் கோவில்ல. காலையிலேயே வந்துருங்க சம்பந்தி. என்ன சம்பந்தி இப்படி சொல்லிட்டீங்க? கண்டிப்பா வந்துடுறோம். இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். சிவா அப்படி பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, மன்னிப்புலாம் எதுக்கு நீங்க கேட்டுக்கிட்டு?
சிவா தம்பி பத்தி நமக்கு தெரியாதா என்ன? நாங்க எதையும் மனசுல வச்சுக்கல. நீங்க சந்தோஷமா உங்க வேலைகளை பாருங்க. அப்போ சரி சம்பந்தி, நிறைய வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். ஆ சரிங்க சம்பந்தி, கண்டிப்பா நாங்க வந்துடுறோம். நான் வச்சிடுறேன். ஆ கோதாவரி, அம்மாடி மீனாட்சி, கோதாவரி. என்னங்க ஒரு வேலை பார்க்க விட மாட்டீங்க, என்ன விஷயம்? கோதாவரி, சுந்தரோட அப்பா ஃபோன் பண்ணாரு. புது வீட்டுக்கு போயிருக்காங்களே, எப்படி இருக்கான்? வசதி கொண்டு குறைச்சல் இல்லைல்ல? ஐயோ கோதாவரி, அவர் அதுக்கு ஃபோன் பண்ணல கோதாவரி. நாளைக்கு சிவாக்கும் நித்யாக்கும் நிச்சயதார்த்தம் வச்சிருக்காங்களாம். நம்ம எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு. என்னது, சிவாவுக்கு நிச்சயதார்த்தமா?